Hello friends, welcome to Fashion Time. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட் கூடலாம் இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வெறும் 4 பொருட்களை வச்சு ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 8 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பவுடர் சுகர் கூட எடுத்துக்கலாம். 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். நான் இந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் அளந்து எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் ஹர்ஷீஸ் நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட ஹர்ஷீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 8 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போது மில்க் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அதை மெதுவாக கலக்கிக்கோங்க. நம்மளோட சுகர் அப்புறம் எல்லாமே வந்து நல்லா கரையணும். சுகர், கோகோ பவுடர் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஹர்ஷீஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட ஹர்ஷீஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சுகர், கோகோ பவுடர், கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் சுகரில் எல்லாமே ஏதாச்சும் குப்பை இல்லைனா தூசி ஏதாச்சும் இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான். ஒரு சாஸ் பேனில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாஸோட மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக மிதமான சூட்லேயே வைங்க. ரொம்ப வந்து ஐயா வச்சிங்கன்னா கருக ஆரம்பிச்சிரும். இதை கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கெட்டியானதுமே இன்னும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிளாக் கலரில் ஆகணும். அது வரையும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சில் பண்ணிடணும். ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே வச்சா போதும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றுறேன். நீங்கள் வேணும்னா கண்ணாடி கிளாஸில் கூட இது கண்ணாடி கிளாஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.